நம்ம நிலை உயரணும்னு சொன்னால் நெருங்கி அவங்களுக்கு உரிமையை கொடுக்கணும். தூங்குற நேரமாக இருக்குது, இந்த நேரத்தில் அவங்கள நம்ம சிரமப்படுத்தக்கூடாது. சாப்பிட்ற நேரமாக இருக்குது, உடனே சாப்பிட்டு உடனே வா, உடனே வேலையை பாரு. அவங்களுக்கும் சாப்பிட்ணும், பொறுமையாக சாப்பிட்ணும், நேரம் கொடுக்கணும். அவங்க எப்படி தப்பாக நடந்தாலும் அது நம்ம முக்கியம் கிடையாது, நம்ம எப்படி நடந்தது முக்கியம். ஆனால் எல்லா வகையிலும் நம்ம நெருக்கடி ஏற்படுத்துகிறோம் மற்றவங்களுக்கு. இது எப்போ நமக்கு புரியும்னு சொன்னால் நமக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் புரியும். இன்னும் நம்ம காரணம் தூங்க கூட அனுப்ப மாட்டோம். இரவு வேலை முடிச்சே ஆகணும், அதனால் நைட் டியூட்டியாக பாருன்னு சொல்லிட்டு பணத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்து அவங்களுடைய அருளை பொருளுக்கு வேலை பேசுகிறோம். தூக்கத்துக்கு எடுத்து வேலை பாரு. இப்போ எனக்கும் தூக்கமெல்லாம் போகுது, இது நான் உணராமல் இருக்கேன். இந்த வேதம் பிரித்தறிவிக்கப்படுது. நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள், அந்நியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். நம்ம அநியாயம் பண்ணுறது தான் நம்ம திரும்பி வந்துட்டு இருக்குது. பல பேர் தூக்கத்தை நமக்கு எடுக்கும் பொழுது, பொதுவாக குடும்பத்துலேயும் சரி, மனைவியோ பிள்ளைங்களையோ நம்ம லேட்டாக வந்துக்கிட்டு கஷ்டப்படுத்துகிறோம். அவங்க தூங்கிட்டு இருக்காங்களே, அது உணர்வை மதிக்கணும், நம்ம எழுப்பிடக்கூடாது. ஒருவேளை நமக்கு லேட்டாக போகிற மாதிரி இருந்தால் கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தெளிவாக எடுத்து சொல்லிடணும். நான் லேட்டாக வரேன், நான் சாப்பிட்டு வந்துடுறேன், அல்லது சாப்பாடு எடுத்து வச்சு நீ தூங்கிடு. அப்படி நம்ம அவங்களுக்கு உரிமையில் கொடுக்கணும். ஆனால் நம்ம அப்படி இருக்கோமானா கண்டிப்பாக அப்படி இல்லை. நான் வந்தோடனே எல்லாமே கரெக்டாக நடக்கணும், எனக்கு முன்னாடி தூங்கிடக்கூடாது, எனக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம அதிகாரத்தில் இருக்கிறோம். நமக்கு இறைவன் உபகாரம் பண்ண சொல்லலாம், அதிகாரம் பண்ண சொல்லலாம், பணிவு இல்லாமட்ட. எங்கெல்லாம் தவறு பிரித்திருக்கிற அந்த வேதம் நம்ம ஒவ்வொருத்தரும் குடும்பங்கள்லையும் அன்றாட காரியங்கள்லையும் நம்ம எப்படி தவறு பண்ணிட்டு இருக்கோம், எப்படி உணர்ச்சியில் ஆகிட்டு இருக்கோம், எப்படி அதிகாரம் பண்ணிட்டுருக்கிறோம், இதெல்லாம் தான் நமக்கு சோதனை காலமாக தூரமாக போயிட்டுருக்கும். சோதனை காலங்களில் தூரமாக போயிட்டுருக்கும். நெருக்கமாக சொன்னால் ஒவ்வொருத்தரும் தன்னை தான் கவனித்து அதில் ஒரு நன்மை பிரித்து தெரிஞ்சு, தீமையாக இருக்கும் பட்சத்தில் அது நான் சம்பாதிச்சது ஒரு உணர்ச்சியின் காரணமாக, நன்மையாக இருந்துச்சுன்னா இரண்டு வந்தது அந்த நன்றி உணர்வும், இன்னும் நாளைக்கு இதை மாற்றி அமைக்கணுமே நம்பிக்கையோடு அவங்களை ஒப்படைக்கும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கை லேசாக இருக்கும். சமானத்தை பேருங்களை குற்றவாளி ஆக்க மாட்டேன்.